விட்டேன் அப்படி சொல்லி தன்னுடைய கட்டுரை ஞான மாளிகைங்கிற தொகுப்பிலே அந்த கவிஞனை பற்றிய ஒரு வாசகமே கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். நான் ஒரு மருத்துவக் கல்லூரி போயிருந்தேன் நண்பர்களே. கவிதை எதை சொல்ல வரேன்னா எல்லா இடத்துலையும் இருக்கும். மருத்துவம் என்பது அங்கே மருந்துக்கும் கூட தமிழ் வாசம் அடிக்காத ஒரு இடமாக இருக்குங்கிறதான் பல பேருடைய நம்பிக்கையாக இருக்கும். அங்கே ஒரு கவியரங்கத்துக்கு போகிறோம், அங்கே கவிதை பாடுறாங்க மருத்துவ மாணவர்கள்லாம். பாடி முடிச்சுட்டு வர்றாங்க, நான் கீழே இறங்கி போகிறேன், எல்லாம் ஆட்டோகிராஃப் அங்கே வர்றாங்க, ஒவ்வொருத்தராக போட்டுட்ருக்கேன். ஒரு பையன் வந்தான், அண்ணா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படின்னா. மருத்துவ டாக்டர் படிச்சிருக்கேன் கவிதையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தேகத்தோடு வாங்கி படித்தா அவ்வளோ பிரமாதமான ஒரு காதல் கவிதை பிச்சுட்டு வந்திருக்கான். அவனுக்கு எப்படி தான் வந்துச்சு தெரியல, சிரஞ்சி முழுக்க காதலாக ஏற்றிட்டான் போட்டுருக்குள்ள. அவன் எழுதியிருக்கான் அந்த மருத்துவமான ஸ்டூடெண்ட்டு. நான் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் தான் அப்படி எழுத முடியும். அப்படி எழுதியிருக்கான். பாரி தேர் தந்த போதும் மோட்சமடையவில்லை. நல்லா கேளுங்க. பாரி தேர் தந்த போதும் மோட்சமடையவில்லை, உன் கூந்தல் சூடிக்கொண்ட போதுதான் முக்தி அடைந்தது முல்லை. அட்டப்பாவி, இவ்வளவு அற்புதமான கவிதை எங்கிருந்தா பிடிச்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னொரு பக்கம் இப்படி திரும்பி பார்த்தானா ஒரு செய்தித்தாளில் ஒரு கவிதை வருது. தமிழகமே அசைந்து திரும்பி பார்த்த அந்த கவிதை. ஒருத்தன் எழுதுறான், திருமணமான பெண்கள் இளம் வயதிலேயே விதவையாக்கப்பட்டு அவர்கள் அந்த விதவி கோலத்திலேயே வாழ்வாக அவர்கள் அடிமை கோலத்தில் இருக்கப்படுவதை பார்த்து பாரதிதாசனை போலவே அவர்களுக்காக கண்ணீரில் சிந்திய ஒரு கவிஞன் எழுதின ஒரு கவிதை. தமிழில் பார்த்தாயா, விதவை என்கிற வார்த்தைக்கு கூட பொட்டில்லை. தமிழில் பார்த்தாயா, விதவை என்கிற வார்த்தைக்கு கூட போட்டில்லை என்று எழுதினார். இங்கே ஒரு தம்பி கவிதை வாசித்தார், பூ ஒவ்வொரு பூக்களுங்கிற கவிதை வாசித்தார். பிரமாதமான கவிதை. அதில் இறுதி வரி ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவ்வளவு பூ இருக்கு, ஆனால் விதவையான என் தங்கைக்கு கூந்தலில் சூட போகும் பூ எந்த பூன்னு கவிதை முடித்தார். மிக பிரமாதமான ஒரு கவிதை. அதே மாதிரி சார் டிசைன் பண்ணார், அவர் பிரமாதமான கவிதை. மிக சிறப்பான இந்த குவைத் மண்ணில் வாழுகின்ற ஒவ்வொரு இளைஞனுடைய இதய துடிப்பிலும் எழுதியப்பட்ட கவிதை. மிக பிரமாதமான கவிதை. அந்த மாதிரி ஒரு கவிதை என்பது எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்கும். அப்படி அவன் எழுதுனா. இப்போ இந்த கவிதை நம்முடைய இந்த கவிஞனுக்கெல்லாம் ஒரு கவிஞர் நம்ம வீட்டில் இருக்கிறார், அவர் தான் கலைஞர். அவர் கண்ணுக்கு இந்த கவிதை போகுது. அவர் பார்க்குறார், விதவை என்கிற வார்த்தைக்கு கூட போட்டில்லை. அடடா, என்ன அற்புதமான ஒரு பிரயோகம். மேலே பார்த்தா தமிழில் பார்த்தாயங்கிற ஒரு வார்த்தை, அங்கே தான் தகராறு. தமிழில் நம்ம எழுதியிருக்கூடாதே அப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. தம்பி, உன் கவிதை வாசித்தேன், மிக உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. ஆனால் தமிழில் நீ சொன்னதால் நான் இதுக்கு ஒரு திருத்தம் சொல்கிறேன். தூய தமிழில் எழுதிப்பார், கைம்பெண் வைக்கலாமே 2 பொட்டு என்ற. அந்த மாதிரி கவிதை என்பது எல்லாருக்குள்ள மனசுக்குள்ளுமே அப்படியே நிரம்பி. நான் சமீபமாக கவிஞர் வாலியோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், யார் எழுதுனான்னு தெரியலையா, ஆனால் பிரமாதமான கவிதை அப்படின்னார். என்னங்கய்யா அந்த கவிதை அப்படின்போது, நம்முடைய ஆனந்தரவி எழுதிய புத்தகத்தினுடைய தலைப்பை ஒட்டிய ஒரு கவிதை. அவர் சொன்னார், வீடு கட்டி பெயர் வைத்தான் அன்னை இல்லம், வீடு கட்டி பெயர் வைத்தான் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். நான் ஒரு கவிதை படித்தேன். நம்ம வாரமலரெல்லாம் 10 ரூபாய்க்கு கவிதை எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் இப்போ கிளம்பிட்டாங்க. 10 ரூபாய்க்கெல்லாம் கவிதை எழுதுறது, 10 ரூபாய்க்கு கவிதை பிரசுரம் பண்ணுறது, இது என்ன கலாச்சாரம்னே தெரியல. கவிதைக்கு 10 ரூபா, லாட்ரி சீட்டாது, அந்த ரேஞ்சு கவிதை போயிட்டு இருக்கு. அதில் ஒரு கவிதை ஒன்று வந்துச்சு, மகாத்மா காந்தியும் டிஸ்கோ சாந்தியும் ஒன்று. என்னையா அது நாட்டில் ஒரு அளவிற்கு அநியாயத்துக்கு அளவே இல்லையா? என்னையான்னு பார்த்தா தலைப்பு ஆடை குறைப்பு. இப்படியெல்லாம் சில கவிதை. அது இவங்கன்னு இல்லை, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கவிதை எழுதுறதுக்கு. கம்பன் காலத்தில் நான் அற்புதமாக ஒரு விஷயம், கம்பனுடைய ஆற்றலை பார்க்கும்போது, கம்பனும் குலோத்துங்க சோழனும் ஒரு நதிக்கரையோ நடந்து போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு ஒரு சின்ன உரசல். நான் பெரியவனா நீ பெரியவனா, கவிஞன் நான் தான் பெரியவன், மன்னன் நான் தான் பெரியவங்கிறான். இப்போ 2 பேரும் அப்படியே அந்த விவாதத்தோடு போயிட்டு இருக்காங்க. குலோத்துங்க சோழன் என்ன பண்ணாரு, நதிக்கரை ஓரம் இருந்த ஒரு குன்றின் மேல் ஏறி நின்று கொண்டு இப்படி வானத்தை இப்படி பார்த்துட்டு, அந்த வான் என் கை விரல் நுனியில் அப்படிங்கிறாரு குலோத்துங்க சோழன். கம்பர் பார்க்குறாரு, விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமே, டப்புன்னு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டார். நீர் என் காலடியில்ட்டார். நீர்னா தண்ணீரும் வரும், நீர் என் காலடியில் வந்துடும். இன்னொரு கவிஞர் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதினான். அவன் ஒரு கவிஞர் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறான். இந்த புதுசாக ஊருக்கு போகிறவனை பார்த்தா அந்த நாயெல்லாம் விடாது, துரத்தும். அந்த மாதிரி அவன் ஏதோ கலில் சிப்புறான் மாதிரி பல முடி வச்சிருப்பான் போல் இருக்கு. அவன் போயிருக்கிறான், பார்த்தா ஒரு வெறி நாய் விடாமல் அவனை துரத்திட்டு போயிருக்கு. என்ன பண்ணுறது தெரியல, ஓடிருக்கான், மூச்சரி கொடுக்க முடியவே இல்லை. இறங்கி அந்த கல் இருந்திருக்கு, அந்த கல்லை எடுத்துக்க பார்த்து அடிக்க பார்த்துருக்கேன், கல் வரவே இல்லை. நாய் பின்னால் துரத்திட்டு வருது, இவனுக்கு கவிதை வருது. அவன் சொல்கிறான், அற்புதமான சூழ்நிலை. அவன் சொல்கிறான், என்ன ஊர் இது, தெருநாயை அவிழ்த்து விட்டு கல்லை கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள்.
அந்த அளவுக்கு கவிதை வந்து எந்த இடத்துல வேணா வரும். இந்த மாதிரி கம்பர் காலகட்டத்தில் அவர் தினமும் கவிதை பாடுவார், கவிதையெல்லாம் வாசிப்பார். தினமும் பொன் பொருள் மூட்டை யானையாக வந்து இறங்கும். இப்போ இவன் பக்கத்து வீட்டுக்கார ஒரு ஏழை குடியவனுக்கு பெரிய பொறாமை. என்னையா இந்த ஆள் போறாரு, என்னமோ பழைய பனையோட நம்மள்ட்ட தான் வாங்கிட்டு போறாரு, எழுதி கொண்டு வராரு, பொண்ணும் பொருளுமா கொடுத்து அனுப்புறான், நம்மளும் கவிதை எழுதணும்டா அப்படின்னு கிளம்பிட்டான். இப்போ கிளம்புனவன் நேராக என்ன பண்ணா மன்னருக்கு பார்க்கறதுக்கு போகிறான். போகிற வழியிலேயே பொண்டாட்டி சொல்லி நான் பார்த்து போங்க வச்சான் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் ஒரு காக்கா கான்னு கத்துச்சு. உடனே காவிரையேன்னு எழுதிட்டான். ஃபஸ்ட்டு முதல்ல மனைவி சொன்னால் கண்ணா பின்னா அதை எழுதிடாதீங்க அப்படின்னு. உடனே அதை எழுதிட்டான். நல்ல வார்த்தையாக இருக்கே கண்ணா பின்னா, ரொம்ப எதுக்கிய கரெக்டாக சேருது அப்படின்ட்டு. உடனே அடுத்து போட்டான் மண்ணா தென்னான்னு போட்டான். என்ன ஓகே கண்ணா பின்னா மண்ணா தென்னான்னு போட்டான். ஒரு வரி ஆயிடுச்சு. அடுத்துல என்ன பண்ணலாம் யோசிச்சு போனால் காக்கா கான்னு கத்துச்சு. உடனே காவிரையே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டான். குயில் கூன்னு கூவிச்சு கூவிரையேன்னு எழுதிட்டான். இப்படியே போயிட்டே இருந்தான். உடனே அவங்க மாமியார் வீடு வந்துச்சு, மாப்பிள்ளை பார்த்து போங்கன்னாங்க. அடடா மாப்பிள்ளைங்க வார்த்தை இருக்கே மண்ணுண்ணி மாப்பிள்ளையேன்னு எழுதிட்டான். இப்படி வர்றதெல்லாம் வார்த்தை. இப்படி போயிட்டு இருந்தால் ஒரு பெருச்சாளி கோயிலுக்குள்ள பூந்து ஓடிச்சு. உங்கள் அப்பன் கோயில் பெருச்சாளின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, எழுதிட்டான். இப்படி 4 வரி ஆயிடுச்சா, வெண்பா மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நேராக குலத்தவங்க சொல்லலாம் அவைக்கு போயிட்டான். கம்பர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கவிதை பாடம் வந்திருக்கேன்ட்டான். விசிட்டிங் கார்டை கொடுத்தோன்னு சொன்னே மன்னர் உள்ளே வரவும்ட்டார். கம்பர் வீட்டு கட்டுத்தறிய கவி பாடும்போது பக்கத்து வீட்டு தெரிய பாடாதா, பாடும்ல வா அவன்ட்டு வந்தவனே கம்பன் புரிய அதிர்ச்சி. ஐயோ இவன் சாதாரணமாக பேசினாலே புரியாதே, இவர் ஓலையோட வந்துட்டானே என்ன ஆக போதும் அப்படிங்கிற நிலைமையில் அவர் இருக்காரு. இப்போ வந்தவன் ரொம்ப கம்பீரமாக மன்னரை பார்த்து பொன் பொருள்லாம் தயாரா அப்படின்னு கேட்டுட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. கண்ணா பின்னா மண்ணா தென்னா குலோத்தவங்க சொல்ல அப்படி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டான். காவிரையே கூவிரையே அவன் ஒன்றும் புரியல. மண்ணுண்ணி மாப்பிள்ளையண்ணா அவன் ரொம்ப ஒரு மத யானை மாதிரி அவன் கோவம் வந்துருச்சு. உங்கள் அப்பன் கோயில் பெருச்சாலினா எடுறா வாழை அப்படின்னா இன்னும் வந்து பேசுகிறான். எவ்வளோ பேருடைய ராஜாதி ராஜாக்கள்லாம் முன்னால் நிற்கிறதுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து கவிதையெல்லாம் திட்டிட்டு இருக்கிறான். என்னைய கம்பா அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு. இப்போ கம்பருக்கு ரொம்ப வெளத்து போச்சு. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்து வீட்டுக்காரன் தலை போயிடும். குலத்தவங்க சொன்ன கத்திடுறான்ட்டான். இப்போ எப்படி காப்பாற்றியாகணுமே அப்படிங்கிற போது அவர் வந்து சமாளிக்கிறார். இது வந்து புலவனுக்கே உண்டான ஒரு பெரிய விஷயம். இப்போ நாங்களும் அப்படித்தான் ஏதாவது ஒரு எடா கூடமா ஒரு பாட்டை எழுதிடுவோம். அப்புறம் அதை சமாளித்து ஒரு மறுபடியும் ஒரு பதில் அறிக்கை கொடுப்போம். அப்போ அது படிக்கும்போது அது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது யோசிச்சு பார்த்தா தப்பாக தான் இருக்கும். அதுக்குள்ளே ஜனங்க மறந்து போயிடுவாங்க. அடுத்த பாட்டு ஹிட் ஆயிரும். இப்படி ஓடிடும் வண்டி. நான் என்ன பண்ணேன், இந்த குருவி படத்தில் முழமுழன்னு எம்மான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. ஏன்னா இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறாங்கனால அந்த பாட்டு ஹிட் ஆகி போச்சு. ஆனோன்னா அதில் ஒரு வார்த்தை என்னாச்சு, டியூனுக்காக போட்ட போது தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தா நில்லடியம்மான்னு போட்டோம். இப்போ தில்லையாடி வள்ளியம்மை பற்றி எழுதுனதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் குறிப்பிட்டு எழுதவே இல்லை. அதனால் அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி பெரிய பெரிய பிரச்சாரங்கள், அது எல்லா பெரிய அரசியல் தலைவர்கள் வரைக்கும் போய் தஞ்சையில் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிட்டாங்க. இந்த மாதிரி தில்லையாடி வள்ளியம்மை என்று எழுதிய பாவிச்சை கண்டிக்கிறோம் அப்படின்னு போஸ்டர்லாம் அடிச்சு விட்டாங்க தஞ்சாவூரில். தஞ்சாவூர் அந்த அம்மா திடீர்னு அந்த அம்மா மேலே ஒரு அக்கறை. இப்படிலாம் வந்தோடனே நான் அடுத்த வாரம் தஞ்சாவூருக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், இலக்கிய நிகழ்ச்சிக்கு பேசுகிறதுக்கு. தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கே போகிறேன். இப்போ போனால் போஸ்டர்லாம் இருக்குது, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இது மாதிரி வந்து தில்லையாடி வள்ளியம்மை எழுதி கண்டித்து பாவிஜியை கண்டித்து போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பாடலாம் எழுதக்கூடாது என்பதை பற்றி ஒரு தீவிர விழிப்புணர்வோடு இருக்கிற தஞ்சை மக்களினுடைய கைகளுக்கு என் முத்தங்கள், இந்த சுவரொட்டியை ஒட்டிய கைகளுக்கெல்லாம் என் முத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிட்டாங்க. அது மாதிரி சில நேரங்கள் இந்த சரியாக நடந்துக்கும் போது நம்ம தப்பிச்சு வந்துடலாம். இப்படி கம்பன் வந்து பக்கத்து வீட்டுக்காரரை தப்பிச்சு வைக்க ஏதோ ஒன்று செய்யணும்ல, அவன் சொல்கிறான், இல்லை மன்னரே, இது வந்து திருக்குறள் மாதிரி அது அழகாக பிரித்து சொற்பொறி பார்த்த பொருள் தரும் அப்படிங்கிறார். நானும் எவ்வளவோ கவிஞருடைய பாடலாம் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த கண்ணா பின்ன கவிதைக்கு பொருள் சொல்லவே முடியாதே, நீ சொல்லிட்டீன்னா பாரு, உனக்கு யானைக்கு எடைக்கு எடை பொண்ணு தரேன். இப்போ கம்பன் அந்த கவிதையை வாங்கி சொல்கிறார். ஒன்றும் இல்லைங்க, கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கிறாரு. இப்போ கண்ணாங்கிற வார்த்தைக்குள்ளே 2 சுழி இன் போட்டிருக்கிறாரு. அதனால் அது வந்து கர்ணனை குறிக்கும். கர்ணனே என்று உன்னை அழைத்திருக்கிறான். பின்னா என்றால் கர்ணனுக்கு பின் பிறந்த தர்மனே என்று உன்னை அழைத்திருக்கிறான். தென்னா என்றால் தென்னவனே, மன்னா என்றால் மன்னவனே. கர்ணனே தர்மனே மன்னவனே தென்னவனே என்பதைத்தான் அப்படி எழுதியிருக்கிறான். சரி தப்பிச்ச, கை தப்பிச்சுது. அடுத்த வரி என்னையானர். அடுத்த வரி பார்த்தா காவிரையே கூவிரையே. அதை எப்படி பிரிக்கணும்னா, கா தனியா கூ தனியா. கா என்றால் வானம், விரையே என்றால் ஆள்பவன். வானத்தை ஆள்பவனே. கூ என்றால் பூமி, விரையே என்றால் ஆள்பவன். பூமியையும் ஆள்பவனே, விண்ணையும் மண்ணையும் சேர்த்து ஒரு குடைகள் ஆளுகிற ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்று உன்னை அவன் வர்ணித்திருக்கிறான் மன்னா அப்படின்னாரு. அட்டப்பா விதையும் தப்பிச்சிட்டானே, என்னையா மண்ணுண்ணி மாப்பிள்ளை அப்படின்னா. அதாவதுங்க அதை அப்படி எடுத்துக்கூடாது. நீங்கள் இந்த புராண இலக்கியம் எப்படி பார்த்தீங்கன்னா, மண்ணை உண்டது யார்? கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய அவதாரம் திருமால். திருமாலுடைய மாப்பிள்ளை யார்? மன்மதன். மண்ணுண்ணி மாப்பிள்ளை என்றால் மண்ணை உண்ட திருமாலின் மாப்பிள்ளையான மன்மதனே என்று உன்னை அழைத்திருக்கிறான் ஐயா அப்படின்னு. கடைசியாக ஒரு வரி, எது வேணா விளக்கம் சொல்லு, ஆனால் உங்கள் அப்பன் கோயில் பெருச்சாலின்னு சொன்ன மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ அதுக்கு அவர் பதில் சொன்னார், அப்படி இல்லைங்க, அது பிரிக்கிறது வேற மாதிரி. உங்கள் அப்பன் கோ. கோ என்றால் அரசர்க்கும் அரசனாக இருப்பவனைத்தான் கோ என்று அழைப்பார்கள்.
அப்படி குலோத்துங்க சோழனே, உன்னுடைய தந்தை அரசர்க்கெல்லாம் அரசனாக இருந்தவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இல் பெரிய ஒளி அப்படிங்கிறத அதை பிரிக்கணும். இல் என்றால் வில், வில்லாற்றல் சூரியனை ஒக்கத்தக்க ஒரு மிகப்பெரிய மன்னன் உன்னுடைய பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் நீ அப்படின்னு சொல்லி கம்பன் அந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்தான். சரி, பாடல் பிழையாக இருந்தாலும் அவன் விளக்கம் கொடுத்தது மிக அற்புதமாக இருக்கிற காரணத்தால் உனக்கே 1000 பவுன் எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துட்டான். இப்படியெல்லாம் வந்து கவிதை என்பது எல்லாருக்குள்ளேயுமே பிரவாகம் எடுத்து அது ஒரு ஊற்றெடுத்து நிறுத்த முடியாமல் எல்லாருக்குள்ளேயும் பிரிப்பு ஒரு மாதிரி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை ரசங்களை எல்லாம் அற்புதமாக கோர்த்தெடுக்கிறது தான் அந்த நூறாக்கம் செய்கிற அந்த அற்புதமான பணி. ஏன்னா திறமை என்பது இன்னைக்கு எல்லாரையுமே இருக்குது. இன்னைக்கு பார்த்தோம், முக்கியமாக சொல்ல வேண்டிய நிகழ்வு, இன்னைக்கு மேடையில் வந்து சில நடனங்கள் ஆடினாங்க சில சின்ன சின்ன குழந்தைகள். அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அதுவும் மதுரைக்கு போகாத பாட்டு. நான் வந்து திரையில் ஸ்ரேயா ஆடினதில் கூட அவ்வளோ மயங்கலைங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பிரமாதமாக இருந்துச்சு பாட்டு. அவ்வளவு அற்புதமான ஒரு நடனம், அவ்வளவு நேர்த்தியான அந்த நடனம் அமைத்து கொடுத்த ஆசிரியர் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இந்த நேரத்தில் அவ்வளவு அந்த குழந்தைங்க மிக அதே மாதிரி அந்த ஒவ்வொரு உடை அணிந்து கொண்டு வந்தாங்கல்ல, அப்படி இவர் ஒரு கருப்பு ஜெயலலிதான்ட்டார் இவர் இந்த ஒருத்தர் நம்ம ராமன் சார். அது மாதிரி சில சிக்கல் ஏற்படுத்தி பார்த்தாரு. நல்ல வேலை பிரஸ் யாரும் இல்லை, இல்லைன்னா நாளைக்கு செய்தி வந்திருக்கோம் ஜெயலலிதா காத்திருந்தான்னு கவிஞர் பேசினார்னு. அது மாதிரி நல்ல அற்புதமான ஒரு நிகழ்வுகள் இங்கே இருந்தது. அது மாதிரி சின்ன குழந்தைகளுக்குலேருந்து எல்லாருக்குள்ளேயுமே அந்த திறமை என்பது ரொம்ப அற்புதமாக ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள நமக்கு இருக்கிற மாதிரி கூச்சமோ தயக்கமோ பயமோ எதுவுமே அவங்களுக்குள்ள கிடையாது. எல்லாமே வெளிப்படையாக அவங்களால எதையும் செய்ய முடியும்.